ஆனால் இன்றளவும் அதன் தேவை இருக்குது. அது தக்க சூழ்நிலை வரும்போது நம்மளோட இந்த சித்த மருத்துவம் அதோட சிறப்பான பங்களிப்பை தமிழ் மக்களுக்கு செஞ்சுட்டு தான் வருது. ஒரு பெரிய பேரிடர் சார், கோவிடுங்கிறது ஒரு பெரிய பேரிடர். அந்த பேரிடரின் போது சித்தாவுடைய தேவை இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒப்பிட்டு நீங்க இன்னைக்கும் ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறத மிகச்சரியா ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு கொஸ்டின் இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அலோபதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா மருத்துவரை போய் அணுகுறாங்க, நோயை கண்டறிகிறாங்க, மருந்து எழுதி கொடுக்குறாங்க, ஃபினிஷ் பண்றாங்க. இப்ப சித்தான்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம வீட்லயே நம்ம பாட்டி நம்ம தாத்தா எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு டெங்குல நானே கூட ஒரு 6 மாசம் முன்னாடி நான் பாதிக்கப்பட்டேன். அப்ப எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டி பப்பாளி சாறு குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வித்தவுட் த கைடன்ஸ் ஆஃப் த டாக்டர்ஸ் ஆல்சோ அவங்க ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது அணுகுமுறை எப்படி பாக்குறது? இன்னொரு விஷயமா நான் கேட்டுறேன், நீங்க இப்போ உங்கள்கிட்ட வந்தா நோய் எப்படி கண்டறியறீங்க? ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ரைட். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே அவங்க அனுபவத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம அப்பா அம்மா நமக்கு சளி இருக்குது அப்படின்னாக்கா உடனே சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் போட்டு மிளகு சாறு கொடுப்பாங்க, மிளகு சாறு கற்பூரவள்ளியிலே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு கேரில் இது கை வைத்தியமாக அவங்க பாட்டி வைத்தியம் கை வைத்தியமாக இதை சிலர் நம்ம கொடுக்குறாங்க. இது சில டைமில் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான், சரிங்களா? ஏன்னா நோய் என்னன்னே தெரியாமல் நம்ம மருத்துவத்தை சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான். அது அப்போதைக்கு வேணால் கொஞ்சம் ரிலீவாக தரலாம். ஆனால் அது என்ன நோய் அப்படின்றத கரெக்டான சித்த மருத்துவர்களை அணுகணும், சரிங்களா?